எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த மாடு பாருங்க. 2வது ஈத்துங்களாம். இவங்க மாடு வாங்கியிருக்கிறாங்கங்க. குட்டி ஒரு 10, 15 நாள்ல போடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரியே போட்டுச்சுங்க. ஆனால் குட்டி வயிறு பெருசாகவே இல்லைங்க. ஒரு சாதாரணமாகவே வயிறு இருந்தது. குட்டி இருக்கிற மாதிரியே தெரியலங்க வயிற்றுல. அவங்க கூட்டிகிட்டு வந்தப்ப நல்லா குட்டி துடிக்குங்கிறாங்க. அந்த மாதிரி துடிப்பும் அவ்வளோவா தெரியலங்க. அமைதியாகவே இருந்தது. சாப்பாடு தீனியெல்லாம் ஓரளவுக்கு சாப்பிட்டுச்சிங்க. அப்புறம் திடீர்னு குட்டி போட்டுச்சுங்க. கவனிச்சிட்டே தான் இருந்தாங்க. விடிய காலம் ஒரு 4 மணிக்கு குட்டி போட்டுச்சுங்க. குட்டி ஆனால் பார்த்தாக்கா இறந்துடுச்சிங்க குட்டி. அது வயிற்றுல இருந்தப்பயே குட்டி இறந்து பிறந்துச்சிங்களாம். குட்டி நல்லபடியாகவே வெளியில் வந்துருச்சுங்க. ஆனாக்கா மாடு சத்தையே போடலங்க. எல்லாம் வயிற்றுலேயே இருந்துச்சு சத்தை. கொஞ்சமாக வெளியில் தொங்கிட்டு இருந்துச்சிங்க சத்தை. அப்புறம் அவங்க மாட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க, லேசாக இழுத்து பார்க்கலான்னு 10 நிமிஷமாக போராடி மெதுவாக இழுத்து பார்த்தாங்க. சத்தை வெளியில் வரலங்க. அப்புறம் டாக்டர் தான் கூப்பிட்டாங்க. அன்னைக்கு ஒரு மத்தியானம் வரைக்கும் பார்த்தாங்கங்க. பார்த்துட்டு சாயங்காலமும் வரைக்கும் பார்த்தாங்க. ஒரு நாள் கழித்து கூட சத்தை போடுங்களாம். அவங்க லேட்டாக கூட போடுங்களாம் மெதுவாக. அதனால் அவங்க மத்தியானம் வரைக்கும் பார்த்தாங்க. பார்த்துட்டு 4 மணி ஆயிடுச்சுங்க. டாக்டருக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணதுக்கு நீங்கள் ராத்திரி சத்தை போடுதான்னு பாருங்கள், இல்லை நான் காலையில் பார்க்குறேங்கன்னு சொன்னாங்க. ராத்திரி வரைக்குமே பார்த்தாங்க. அது சத்தை வெளியில் வரலைங்க. அப்படியே தான் இருந்தது. கொஞ்சமாக வெளியில் தொங்கிக்கிட்டு அப்படியே இருந்தது. அவர் இழுத்ததுலேயும் வரலைங்க. அப்புறம் சரின்னு சீம்பால் கறக்கலான்னு பார்த்தா சீம்பாலும் இல்லைங்க மடியில். பாலே இல்லைங்க. வரன்னு இருந்துச்சு மடியை. இழுத்து பார்க்குறாங்க. சீம்பாலும் வரவே இல்லைங்க. டாக்டரை தாங்க வர சொன்னாங்க. டாக்டர் பார்த்தாருங்க. டாக்டர் பார்த்துட்டு எல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணாருங்க. உள்ளேயே பாதி சத்தை இருக்குது வயிற்றுக்குள்ளேயேன்னு சொல்லிட்டுங்க. எல்லாம் கை விட்டு முடிஞ்ச அளவுக்கு வெளியில் இழுத்துட்டு இன்னும் பாதி இருக்குது வயிற்றுல சத்தைன்னு சொல்லிட்டு ஊசி போட்டாருங்க. ஊசி போட்டு மருந்து கொடுத்துட்டு போயிட்டாருங்க. மீதி இருக்கிற சத்தை இது மருந்துலேயே எல்லாம் கரைஞ்சி வெளியில் வந்துடும் தன்னால். ஒரு 10 நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. அப்புறம் பால் டாக்டர் இழுத்து பார்த்துட்டு பால் திரிஞ்சு போயிருக்குது, கெட்டுடுச்சு. சீம்பாலை வெளியில் கறந்து ஊற்றிருங்க கீழே அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அப்புறம் பாலே ஆனால் இல்லைங்க. ஒரு டம்ளருக்கு வந்துச்சுங்க. ஒரு 1/4 லிட்டரு 200 மில்லிக்கு வந்துச்சு. அதை பிழிஞ்சு 3 நாளாகவே கீழேயே தான் ஊற்றிட்டு இருந்தாங்க பால். மாடு ரொம்ப வதைப்பட்டுடுச்சுங்க. ரொம்ப சித்திரவதைப்பட்டுடுச்சுங்க. அந்த குட்டியை ஒரு துணியில் போட்டு சுற்றி வச்சுருந்தாங்கங்க. கட்டி வச்சுருந்தாங்க மூட்டையாக. அந்த மூட்டையவே பார்த்து அழுதுகிட்டு இருக்குதுங்க. அப்படியே கத்திக்கிட்டே இருக்குதுங்க. அது குட்டி போன சோகம் வேற, இந்த வலி ரணம் வேற. மாடு படாத சித்திரவதைப்பட்டுடுச்சுங்க. அந்த குட்டியவே பார்த்துக்கிட்டு இருந்துச்சுங்க. பால் கறக்கிறதுக்கும் வழி இல்லை அவங்களுக்கு குட்டி இல்லாமல். அது மற்ற குட்டிங்கெல்லாம் விளையாடுறத பார்த்து அது வேடிக்கை பார்த்து அப்படியே ரொம்ப ஏக்கமாக இருந்ததுங்க. மனசே ரொம்ப வேதனையாக இருந்ததுங்க. பாலும் சரியாக அதுக்கு சுரக்க மாட்டேங்குதுங்க. குட்டி இல்லாதனாலையா என்னன்னு தெரியலங்க. அப்புறம் அப்படியே வச்சு இப்போ பால் கறந்துட்டுருக்குறாங்க. சும்மா கொஞ்சம் தான் வருதுங்க. மாடு ஆனால் ரொம்ப சித்திரவதையாயிடுச்சுங்க. மனசே பார்க்குறதுக்கு ரொம்ப விதையாயிடுச்சு. இது இவங்க வாங்கின மாடு தாங்க. 2வது ஈத்துன்னு சொல்லி வாங்கியிருக்கிறாங்க. குட்டி ஒரு 10 நாளில் போட்டுரும் அப்படின்னாங்களாம். ஆனால் நான் குட்டியும் நல்லபடியாக பிறக்கல. அது குட்டியே அப்படி ஆயிருந்தாலும் கூட அது செத்தையாவது வெளியில் மாட்டுக்கு ஒரு உடம்பு தொந்தரவு இல்லாமல் இருந்திருந்தால் பரவாயில்லைங்க. அதுவும் இப்படி ஆயிடுச்சு. டாக்டர் தான் வைத்தியம் பண்ணிவிட்டு இப்போ இருக்குது அந்த மாடு. வேறு குட்டிங்களை பார்த்து அழுவுது. அப்படியே கொஞ்சம் பால் வருதுங்க. கறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மடி நோவுன்னு வேற அந்த மடி காம்புலேயே ஊசி போட்டாங்கங்க. மடி நோவு வந்துருக்குதுன்னு சொல்லி ரொம்ப வதையாயிடுச்சுங்க. அதுக்கு தண்ணி அவங்க ஊற்றுல எதுவுமே பண்ண முடியல. அன்றைக்கி குட்டி போட்டும் கூட தீவனம் கொஞ்சமாக அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.